சிறுவர்களே வாங்கள், ஒரு குரங்கு மாமாவின் கதையினை நாம் பார்ப்போம். குரங்கு மாமாவின் கதை. வால் அருந்த குரங்கு. ஒரு தச்சன் ஒருவன் தான் மரவேலை செய்பவன். தச்சன் என்றால் மரவேலை செய்பவன் ஒருவர் இருந்தார். அவர் தனது மரங்களை வெட்டி துண்டுகளாக்கி அதிலிருந்து ஜன்னல், கதவு போன்ற பல்வேறு பொருட்களை செய்வார். இவ்வாறு செய்து கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே ஒரு நாள் மிகவும் ஒரு பாரிய மரத்தினை எடுத்து அதனை துண்டு துண்டாக வெட்டி அதிலிருந்து பொருட்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு ஜன்னல், கதவு போன்ற பொருட்களை செய்ய வேண்டும் என்று அவர் தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதற்கு இயந்திரங்களை பயன்படுத்துவார். மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இயந்திரங்களை அவர் பயன்படுத்துவார் தனது வேலைகளுக்காக. இவ்வாறு மெஷினை உன் பண்ணி கொண்டு அந்த இயந்திரத்தை உன் பண்ணி அதிலிருந்து மரங்களை வெட்டுவார், சீவுவார். இவ்வாறான வேலைகளை அவர் செய்வார். இவற்றையெல்லாம் அந்த வீட்டின் ஓரத்தில் ஒரு குரங்கு ஒன்று நின்று பார்த்து கொண்டிருந்தது. இவர் என்ன வேலை செய்கின்றார் என்பதையெல்லாம் நம்மளுடைய குரங்கு மாமா நின்று பார்த்து கொண்டு இருந்தார். அப்போ பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இயந்திரங்கள் வேலை செய்வது இது எல்லாம் இவருக்கு கொஞ்சம் பார்க்க விருப்பமாக இருந்தது. இது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை பார்ப்பதற்கும் அவருக்கு ஆவலாக இருந்தது. ஆகவே இந்த தச்சன் தனது வேலைகளை, மதிய நேரமாகிவிட்டது, தனது வேலைகளை நிறுத்தி வைத்துவிட்டு, இயந்திரத்தை நிறுத்தி வைத்துவிட்டு தான் உணவு அருந்துவதற்காக தனது வீட்டிற்கு சென்று விட்டான். இதையெல்லாம் பார்த்துத்திருந்த குரங்கு மாமா, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், இயந்திரத்தை இயக்கி பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு தான் வெட்டி வைத்திருந்த மரக்கட்டையை அவ்வாறே வைத்து கொண்டு அங்கே உள்ள பட்டுனை இயந்திரத்தை ஒன் செய்தார். இயந்திரத்தை ஒன் செய்த உடனே இயந்திரம் இயங்கத் தொடங்கியதும் குரங்கு மாமா வந்து மரத்தை அறுக்கின்ற போது குரங்கு மாமாவின் வாலும் அறுபட்டு விட்டது. குரங்கு மாமாவின் வாலும் அறுபட்டு விட்டது. ஆகவே கவலையுடனே அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார் குரங்கு. சிறுவர்களே, நாம் சிந்தித்து செயற்படுதல் வேண்டும். அது மட்டுமல்ல, எம்மால் இயலாத விடயங்களுக்கு நாம் முயலக்கூடாது. அவ்வாறு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு பாரிய விளைவுகள் ஏற்படும். சில இயலாத காரியங்களை நமது பெற்றோர்களை இணைந்து செயற்பட வேண்டும். குரங்கு மாமா மாதிரி எதர்ச்சியாக முடிவுகளை எடுத்து செயற்படக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் கமல் மாமாவின் கதைகளுடன். கமல் மாமாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.